நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்குன்னு பாருங்கள்ன்றாரு. யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகள் எழுதுறாரு. விசுவாசிகள் ஏற்கனவே தேவன் பிதா இவங்க பிள்ளைங்கன்னு தெரிஞ்ச விசுவாசிகளுக்கு தான் எழுதுறாரு. இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவினர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பாருங்கள். பாருங்கள் என்ன? கொஞ்சம் நின்று பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் தியானித்து திரும்ப அதை பாருங்கள். ரைட், உங்களுக்கு தெரியும் ரைட், ஆனால் திரும்ப அதை கவனியுங்கள். அதை கோட்டை விட்டுறாதீங்க, தெரியும் கோட்டை விட்டுறாதீங்கன்றாரு. பாருங்கள். என்னத்தை பாருங்கள்? பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெருசுன்னு எதை வச்சு பாருங்க? தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதே. இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு அழைக்கப்படுறீங்கல்ல, இது எவ்வளோ பெரிய விஷயம் எண்ணி பார்த்தீங்களா? தேவனை உங்கள் பிதாவை போல் நீங்கள் காண்றீங்களா? பாருங்கள், நம்ம தெரியும்னு சொல்கிறோம். அநேக நேரத்தில் பிதான்னு அழைக்கிறோம், பிதான்னு ஜெபம் பண்ணுறோம், பரலோக பிதாவேன்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சில நேரத்தில் அவரை பிதாவை போல் காண்றது இல்லை. இதுதான் உண்மை. நிறைய பேர் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணுற போது நீங்கள் பார்ப்பீங்க அவங்க சொன்னதுக்கு அர்த்தமே இல்லைன்னு தெரியும். அது ஃபார்முலா மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஜெபம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கடுமையான பாஸுக்கிட்ட போன மாதிரி இருக்கும். அப்போ தெரியும், ஓஹோ ஆக்சுவலாக பிதான இடத்துல வரல, வேற எங்கேயோ போய் சேர்ந்துட்டாங்க. பரலோக பிதாவே உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே அக்கறை இல்லாதவர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நடக்குது அநேக நேரத்தில். அது ஒரு ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணிட்டு உண்மையிலே அவரை பிதாவாய் நாம் காண்றதில்லை. ஜெபம் பண்ணும்போது அவரை பிதாவாக உண்மையிலே என்ன வேணும் காணும். நீங்கள் ஜெபத்தில் போகும்போது அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கணும். பரலோக பிதாவை என்னுடைய தகப்பனே உம்மிடத்தில் வருகிறேன்னு சொல்லி தகப்பன்கிட்ட போகிற மாதிரி போகணும் பாருங்க. வெறும் தகப்பன் இல்லை, நல்ல தகப்பன். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தகப்பன், நல்ல பிதா. ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இன்னைக்கு தகப்பன் சொல்ல சில பேர் பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தகப்பன்கள் உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்க. தகப்பன் சொன்னாலே அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு சில பேருக்கு. சில பொறுப்பில்லாத தகப்பன்கள் இருக்காங்க, சில அக்கறை செலுத்தாத தகப்பன்கள் இருக்காங்க, அன்பு செலுத்தாத தகப்பன்கள் இருக்காங்க. இன்னும் கேட்டால் மோசமான தகப்பன் கூட இருக்கிறாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. தீமை செய்கிற தகப்பன்கள் கூட உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு இருந்தா நான் சொல்லுகிறேன், பரலோக தகப்பன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறார், முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறார். வேதத்தில் பாருங்க அவர் எப்படின்னு. அவரை போல நல்லவர் வேற யாரும்